Friends, welcome to Zifto. Now we are going to discuss the concept of how do acids and bases reacts with metal. ஆசிடும் பேஸும் எப்படி வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ earlier we have discussed what are acid, what are base அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Okay, so now we will be discussing some chemical reactions of acids and bases. Okay, so first வந்து acid வந்து metal கூட react ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? so first will be understanding that one. Okay, அதுதான் உங்களுக்கு இந்த activity 2.3. Okay, பாருங்க என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு. So you can see test tubeல வந்து பார்த்தீங்கன்னா they have taken dilute sulfuric acid. sulfuric acidல என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா zinc granules ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னா zinc pieces போடுறாங்க. ஓகேவா? ஒரு டெஸ்ட் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்ன போட்டிருக்காங்க, they have added zinc granules. zinc granulesனால் பீஸாக இருக்கும் zinc. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேஸை வந்து இந்த டெலிவரி டியூப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா they are allowing to pass through the soap solution. அப்போ வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த பபிள்ஸ் கிட்ட வந்து பர்னிங் கேண்டில் கொண்டு வந்தால் டப் 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 டப்னு சவுண்டு கேட்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அந்த கேண்டிலை கொண்டு வரும்போது அந்த கேண்டில் வந்து அணிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் இட் இஸ் பர்னிங் வித் பாப்அப் சவுண்ட், டப் 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 டப்னு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சே தட் இட் இஸ் வாட் இட் இஸ் hydrogen gas. So what is the reaction here? You are going to take sulfuric acid, you are adding zinc granules. So அப்போ hydrogen gas produce ஆகுது. ஸோ அந்த bubbles கிட்ட burning candle கொண்டு வரும்போது it produces the pop-up sound. So this is what the reaction is all about. Okay, so அப்போ என்ன அர்த்தம்? ஓகே, ஆசிடும் மெட்டலும் சேரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட்லி ஃபாலோவிங் அப்படின்னா எம்சிக்யூ வந்தாலே ஒரு மெட்டலையும் ஒரு ஆசிடையும் பார்த்தாலே குயிக்காக என்ன போட்டுருணும், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். ஸோ ஹைட்ரஜன் கேஸை மறைச்சிடுங்க. இப்போ மிச்சம் ரெண்டும் என்ன இருக்குது, ஜிங்க்கும் சல்ஃபேட்டும் இருக்குது. அப்போ ஜிங்க்கும் சல்ஃபேட்டும் சேர்ந்து சால்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ மெட்டல் வில் டிஸ்பிளேசஸ் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரம் தி ஆசிட். இதான் நம்மளோட ஆசிட். இந்த ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் your metal goes and displays the hydrogen atom. Right guys, you can see one example which is shown in that activity. Zinc plus H2SO4, you are getting zinc sulfate and hydrogen gas. Got it? So what is the important conclusion? Whenever acid reacts with metal, you will be getting salt and hydrogen gas. So அப்போ MCQல எப்போ ஒரு மெட்டலையும் ஆசிடையும் பார்த்துட்டாலே நீங்கள் குயிக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸ்னு போட்டுடணும். இன்னொரு ப்ராடக்ட் வந்து யோசிச்சு நீங்கள் அந்த சால்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அ திங். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பேலன்ஸ் தி ஈக்குவேஷன். ஸோ ஹியர் எவ்ரி திங் இஸ் பேலன்ஸ், ஸோ நோ ப்ராப்ளம், ரைட்? அண்ட் தென் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்? இட் பர்ன்ஸ் வித் பாப்அப் சவுண்ட். ஸோ தட் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, தென் சிமிலர்லி ஒரு பேஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆனாலும் அதே மாதிரி உங்களுக்கு சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ டூ தி சிமிலர் ஆக்டிவிட்டி வித் தி பேஸ், ஓகே, when you are going to add a metal to a base, what will happen? Similar reaction will happen. Okay, because here also hydrogen gas will be produced and will be getting one salt. Okay, and here you can see what is the reaction. NaOH வந்து பாத்தீங்கன்னா that is sodium hydroxide. It reacts with zinc. zinc கூட react ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா sodium zincate. Okay, what you are getting, that is sodium zincate. Okay, so you should remember this. What is this? Sodium zincate. ஓகேவா? ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங், இதுதான் உங்களோட சால்ட். ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு ஜிங்க் கூட சேரும்பொழுது பாருங்கள் ஒரு பேஸு மெட்டல். அப்போ குயிக்காக ஹைட்ரஜன் கேஸ் போட்டுருவீங்க. இன்னொரு ப்ராடக்ட் என்னங்கிறத யோசிச்சு நீங்கள் எழுதணும். தட் இஸ் யுவர் சோடியம் ஜிங்கேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பேலன்ஸ் தி ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே NaOHக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போடுற மாதிரி வரும். ஸோ பேலன்ஸிங் தி ரியாக்ஷன் தெரியலன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து பேலன்ஸிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் பேலன்ஸிங் தி கெமிக்கல் ரியாக்ஷன் தென் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து மெட்டல் கார்பனேட்ஸும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கிறது அடுத்த ஆக்டிவிட்டி. தட் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி 2.5. ஓகே, ஸோ 2.3யும் 2.4ம் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டூ தி ஆக்டிவிட்டி ஆஃப் 2.5. இது ரொம்ப சிம்பிள் தான். ஹியர் வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் இஸ், பார்த்துக்கோங்க,
you are going to take dilute sulfuric acid. ஓகேவா? ஸோ dilute sulfuric acid வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த டெஸ்ட் டியூப்ல we have taken dilute sulfuric acid or you can take dilute hydrochloric acid also. That's over to you. ஸோ எது வேணா எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஆக்டிவிட்டியில் dilute hydrochloric acid எடுத்திருக்காங்க. அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா they have added sodium carbonate. What is sodium carbonate? That is metal carbonate. ஒரு metal carbonate கூட சேர்ந்துருக்கு. That is metal carbonate. Okay. So the formula is, what is that? The formula you can see Na2CO3. ஓகேவா? ஒரு மெட்டலும் ஒரு கார்பனேட் அயனும் சேர்ந்து இருக்கிறதா மெட்டல் கார்பனேட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ஆசிடில் வி ஆர் ஆடிங் தி மெட்டல் கார்பனேட். அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெலிவரி டியூப் வழியாக ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துருக்காங்க. அதாவது லைம் வாட்டர். வாட் தே ஹவ் டேக்கன் லைம் வாட்டர். தட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். ஸோ அந்த கேஸை பாஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா குயிக்காக வந்து அது என்னவா மாறுதுன்னா இட் டர்ன்ஸ் மில்கி. ஓகேவா? ஸோ அந்த லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி, அப்படியே பால் மாதிரி மாறிடுது. ஸோ அப்போ இங்கே என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்? இந்த கேஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஹென்ஸ் திஸ் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு டர்ன்ஸ் தி lime water milky. What is lime water? That is your calcium hydroxide. So what is this activity? We have taken dilute hydrochloric acid and we are adding sodium carbonate. That is your metal carbonate. So on reaction you are getting carbon dioxide gas, and this gas can be proved by passing through the lime water. That is nothing but your calcium hydroxide, and passing carbon dioxide it turns the lime water milky, right? So hence you can say that this is the carbon dioxide gas that is produced. Got it, friends? Now I will go forth with the next things. Alright guys, now I will go forth with the general conclusion as we have seen in the earlier case. Okay, so let me say that for you. What is the thing? So எப்போ ஒரு மெட்டல் கார்பனேட்டோ இல்லை மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சால்ட் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். அப்போ நீங்கள் குயிக்காக போட்டுடணும். ஓகேவா? ஸோ now let me say the example for you. Okay, so listen to me. நல்லா பாருங்க. இப்போ ஐ எம் டேக்கிங் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? ஒரு மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட நான் ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறேன். ஐ எம் டேக்கிங் HCl. ஓகேவா? ஸோ குயிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் வென் எவர் எ மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் யூ ஆர் கோயிங் டு கெட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் ஞாபகம் வச்சு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ மிச்சம் என்ன நம்மளுக்கு இருக்கணும்? இன்னும் ஒரு சால்ட்டு. அந்த சால்ட்டு என்னங்கிறத எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ H2O போயிடுச்சு, CO2 போயிடுச்சு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா CO2 போயிடுச்சு. அப்போ இன்னும் ஒரே ஒரு O தான் இருக்குது. இந்த ரெண்டு H2 சேர்ந்ததுன்னா H2O வாட்டராக வந்துடுச்சு. அப்போ மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது? NaOவும் Clவும். அப்போ NaCl is your salt. Okay, so this is how you are going to find the answer for MCQ. So whenever you find a metal hydrogen carbonate or metal carbonate with acid, immediately you have to check the options which have carbon dioxide and water, and you have to find the other salt and balance the equation. Life is very simple, right? So that's what they have given here, right guys? So here also what you are going to do, Na2CO3 upon reacting with acid HCl. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மெட்டல் கார்பனேட் இல்லையாது. ஸோ மெட்டல் கார்பனேட் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டே ப்ராடக்ட் எழுதிருவீங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் 2 ions, that is Na and Cl. ஸோ அதான் உங்களோட சால்ட்டு. ஆனால் யூ கேன் see that what is the thing which you can note here. The thing is இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 போடலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் வந்து குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் என்ன ஆகுது? ஸோ யூ கேன் see there is only 1 chlorine here and you have 2 chlorine here. அப்போ இதுக்கு முன்னாடி 2 போட்டிங்கன்னா சோடியமும் இந்த பக்கம் 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 ஆயிடுச்சு, குளோரினும் அப்படியே பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் how you have to balance the equation. So hope you got this question correct. And what is the confirmatory test? And passing the hydrogen gas through the lime water, it turns the lime water milky. So why it turns milky? Because of this reaction. So lime water is nothing but your calcium hydroxide. Upon reacting with carbon dioxide gas pass ஆன உடனே கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அந்த ஒயிட் கலர் precipitate கிடைக்குது. காட் இட்? ஸோ கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது அண்ட் யூ வில் பி கெட்டிங் வாட்டர் மாலிகூல்ஸ், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் ரிமெம்பர், ரைட்டா? ஸோ நீங்கள் எக்ஸஸாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி ரொம்ப நேரம் கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒயிட் கலர் வந்து டிஸப்பியர் ஆகும். ஓகே, மில்கினஸ் வந்து டிஸப்பியர் பிகாஸ் தெர் இஸ் சம் அதர் ரியாக்ஷன் தட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன் பாசிங் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் என்ன நடக்கும்னா இந்த
calcium carbonate form ஆகுதுல்ல அந்த white precipitate, you can see this is the white precipitate which we got. So இது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா so this compound will be formed, that is your calcium hydrogen carbonate. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் சாலிபிளாக இருக்கும், அதனால வந்து கரைஞ்சிடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மில்கினஸ் வந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ திஸ் இஸ் soluble in water, whereas our calcium carbonate is our white precipitate, அது வந்து கரையாத தண்ணியில் கீழே அப்படியே திரிஞ்சு வந்து செட்டில் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் how you are going to confirm the carbon dioxide gas. So carbon dioxide gas turns the lime water milky because of the formation of calcium carbonate, that is your white precipitate. This calcium carbonate is found in, you can find this calcium carbonate in limestone and also in marble and also in the eggshell. So these are the sources of calcium carbonate. Got it guys? And they will say on passing this carbon dioxide on excess amount what will happen. So at that time you should write this reaction and explain the conditions, right? So this is what you should write when they ask you regarding those things. Okay, then next thing what you have to know is what happens when acid and base react with each other. This thing we will be discussing in the next class. Hope you will find this video helpful. If you want this handwritten notes of whatever I am discussing here, you can come and ask me in the WhatsApp group and also in the Telegram channel. It is available in the Telegram channel. I have pinned the handwritten notes for all the chapter. Okay, so do check it out, the link which I have given in the description box. So come and join in the Telegram channel, call all your friends here, so you will definitely get good marks in science. Okay, so do spread the message about our channel, like, share and subscribe. So do not forget to leave your feedback in the comment section. So for personal tuition you can contact us through the WhatsApp group and also through the email ID which I have given in the description box. Guys, bye bye.